அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யோவான் 10:10 இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். இந்த நம்முடைய ஊழியத்தின் ஆதார வசனம் என்று நான் சொல்லுவேன்னா இதுதான் பாருங்க. ஜான் 10:10 லைஃப், ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். பாருங்க, இதுல திருடன் பிசாசு, அவன் பேர் பாருங்க, திருடன், பொய்யன், பொய்க்கு பிதா. அப்ப இந்த திருடனுடைய வேலை என்ன அப்படின்னா திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. ஒண்ணுமே. அப்போ உங்க வாழ்க்கையில எதெல்லாம் திருடப்படுகிறதோ அது பிசாசின் வேலையா இருக்கு. எந்த ஏரியாலெல்லாம் நீங்க கொல்லப்படுவது போல் உணர்கிறீர்களோ அதெல்லாம் பிசாசம். எங்கெல்லாம் உங்களை அழிக்க சில காரியங்கள், சில திட்டங்கள் தீட்டப்படுகிறதோ அதெல்லாம் பாருங்க பிசாசம். அப்ப அவன் என்ன செய்யறான்? திருடுறான். எதை திருடுறான்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை திருடுகிறான். திருடன் திருடவும். ஆடு நிறைய இருக்கு, அடுமைக்கிறவன் தூங்கிட்டு இருக்கான். திருடன் என்ன செய்யறான்? அந்த நன்மையை திருடி கொண்டு போகிறான். அப்ப உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை திருடுவது திருடனுடைய வேலையா இருக்கிறது. எனவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து அவன் என்ன செய்யறான்னா கொல்லுகிறான், நல்லவைகளை கொல்லுகிறான். இந்த திருட மட்டும் செய்ய மாட்டான், நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற சில நல்லவர்களை கொல்லுகிறான். அவன் திருடதான் வரான், அவன் கொல்லதான் வரான். அடுத்து அவன் அழிக்க. அவன் பாருங்க, நம்மை அழிப்பதே அவனுடைய திட்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மை பற்றி நமக்கு தெரிந்ததை காட்டிலும் பிசாசுக்கு நம்மை பற்றி நிறைய தெரிந்திருக்கு. அதனாலதான் நமக்கு விரோதமா நிறைய காரியங்களை செய்திருக்கான், நம்ம அழிக்கிறதுக்கு நிறைய காரியங்களை செய்கிறான். பிரதர், ரொம்ப போராட்டமா இருக்கு பிரதர். எங்க ஃபேமிலி லைன்ல எனக்கு தான் ரொம்ப பிசாசின் போராட்டம். நான் சொல்றேன், உங்க மேல கர்த்தரோட அபிஷேகம் இருக்குன்னு பிசாசு கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா பிசாசின் கிரியைகளை ஈஸியா அழிச்சிட்டு போயிடலாம். அவன் அப்ப இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கா? புரிஞ்சுக்கோங்க, உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் அதிகமா இருக்கு. தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை இந்த பூமியில செய்ய விரும்புகிறார். அவன் அப்ப திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான். ஆனா இயேசு சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப இயேசு வந்தது ஜீவன் அளிக்கவும். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த ஏரியாலெல்லாம் அவருடைய ஜீவன் வேணுமோ அவர் தன்னுடைய ஜீவனை அனுப்புகிறார். பிரதர், என்கிட்ட பணம் ரொம்ப கம்மியா இருக்கு பிரதர், ஆண்டவர் சொல்றாரு, என் ஜீவனை உன் பொருளாதார ஏரியால அனுப்புறேன், ஒரு செழிப்பை நீ காண்பாய். பிரதர், சரீரத்துல ரொம்ப பலவீனமா இருக்கு, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் சுகத்தை அளிக்கிறேன், என் ஜீவனை அனுப்பி நான் உனக்கு ஒரு சுகத்தை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஜோயே. அப்போ தேவரக ஜீவன், அந்த ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது. அவன் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஒரு அபண்டன்ட் லைஃப் கொடுக்கதான் இயேசு வந்தார். நீங்க உங்க வாழ்க்கை எப்படின்னு எனக்கு தெரியல, இயேசுவை நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கை அபண்டன்ட் லைஃபா இருக்கும். அவன் பரிபூர்ணம் நிறைந்த ஜீவனுள்ள வாழ்க்கையா இருக்கும். பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண வாழ்வு, நல்ல ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்க்கை இருக்கும். அவன் ஒருவேளை இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம், நான் சொல்றேன், இயேசு உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அவருடைய ஜீவனை அனுப்பி எங்கெல்லாம் திருடப்பட்டிருக்கிறதோ அவைகளை எல்லாம் மறுபடியும் உங்களிடத்திலே கொண்டு வருவார். எங்கெல்லாம் உங்களுடைய நல்லவைகளை நீங்க பிசாசு கொண்டு இருக்கிறானோ அதுக்கெல்லாம் ஜீவன் அளிப்பார். உங்க சரீரத்துல சில உறுப்புகள் செயல்படாம இருக்க அவருடைய ஜீவன் கிரியை செய்யும். சரீர உறுப்புகள் சீராய் செயல்படும். உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, உங்க சரீரம் சீராய் செயல்படும். சுகர்லாம் ஒன்றும் இல்லாம எல்லாம் நார்மலா இருக்கும் உங்க பாடி. அவன் கர்த்தர் அற்புதம் செய்வார். அவருடைய ஜீவன் அது பரிபூரணமாய் விளங்கும். அவன் அடுத்து பாருங்க, பிசாசு உங்களை கொல்ல அழிக்க என்ன திட்டம் திட்டினாலும் நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஏன்னு சொன்னால் அவருடைய ஜீவன் அது பரிபூரணப்படும். அவன் அப்ப கர்த்தருடைய ஜீவன் உங்க வாழ்க்கையில வெளிப்படும், அது பரிபூரணப்படும். எனவே பிசாசு என்ன பண்ணாலும் சரி அவன் தோற்றுதான் போவான்,
தோல்விக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறான். நீங்கள் வெற்றிக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஒரு பரிபூரண ஜீவனை நீங்கள் அனுபவித்து இந்த பூமியிலே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவீர்களாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.